அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போரின் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதும், இந்த ஹர்மூஸ் ஸ்டாண்ட் ஆஃப்னு சொல்லக்கூடிய முற்றுகை அல்லது பிளாக்கேட் என்ன ஆனது என்பதும் பற்றிய தகவல்களும் வைகர விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது. அதை பாருங்கள். பல புதிய திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அடுத்தது அதில் இடம்பெற முடியாத சில தகவல்கள். அவற்றில் மிக முக்கியமானது 2 நாட்களுக்கு முன்னால் லண்டனில் நடந்த ஒரு கத்திக்குத்து. அதில் 2 யூதர்கள் காயம்பட்டார்கள். குத்துனவன் முஸ்லீம் இல்லை, அவன் மெண்டலா சிக்கானவன். அதை ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றி ஈரான் தான் அவங்கள தாக்குதலுக்கு ஏற்பாடு பண்ணுதுன்னு சொல்லி, சாதாரண மனுஷன் இல்லை, ஸ்பேமர், அதாவது லண்டன் கிரேட் பிரிட்டனுடைய அல்லது இப்பொழுது யுனைடெட் கிங்டமுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கேன். அதுதான் அதில் பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். என்ன சொல்கிறான்னா, நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு. ஆனால் அவன் 2 யூதர்களை தாக்குறது போலவே ஒரு முஸ்லீமையும் தாக்கியிருக்கான். கடைசியில் இன்னைக்கு அந்த போலீஸ் அதாவது லண்டனுடைய போலீஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது. அவன் மென்டலா டிசேபிள்டு மேன். அவனை இப்படியெல்லாம் நினைச்சு அவனுக்கு முத்திரை குத்தி, முஸ்லீம் முத்திரை குத்தி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்றீங்க. ஆனால் அவனை நாங்கள் 3 கொலை செய்ய முயற்சி செய்தல் என்ற சாதாரண பிரிவின் கீழ்தான் அவனை நாங்கள் கைது செய்திருக்கிறோம். இதுக்கு பின்னாடி சதி இது ஒன்றும் இல்லை. அவனை ஏற்கனவே அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன் என்ற லிஸ்டில் அவன் இருக்கிறான் இன்னும் தெளிவுபடுத்தின பிறகும் ஒரு பிரதமர் உட்கார்ந்து பொய்ய சொல்கிறான். அந்த பிரதமர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, காசாவில் நித்தம் 12 பேரை கொலை செய்கிறாங்கன்னா இன்டர்நேஷனலாக இஸ்ரேல் அதை பற்றி எப்போமாவது நீ பேசியிருக்கியா? நித்தமும் இன்றைக்கு 73,000 பேர் ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதை பற்றி பேசலை. சரி, இந்த பிரிட்டனுக்குள்ளால, ஆங்கில நாட்டுக்குள்ளால நீ என்ன செய்யற? காசா மக்கள் கொலை செய்யப்படுவதற்கு அனுதாபம் தெரிவிப்பவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் முத்திரை குத்தி அரெஸ்ட் பண்ற. பாலஸ்தீன் ஆக்ஷன் கமிட்டியை டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பிராண்ட் பண்ண இப்பதான் உங்க கோர்ட் அதை டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இல்லைன்னு சொல்லிச்சு. ஆனா அதுக்கிடையில 100 நாள் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் சிறையில் இருந்தார்கள். அப்ப இதெல்லாம் ஆங்கில நாடு எந்த அளவுக்கு ஒரு 0.5% தான் யூதர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி ஒரு சியோனிஸ்ட் ஸ்டேட்டாக, ஒரு யூத பயங்கரவாத நாடாக இது மாறி இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது என்று அவரிடத்தில் கேள்வி கேட்டதற்கு, இல்லை நான் எப்படி நம்ம மக்களை பாதுகாக்காம இருக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி, நீ ஈரானை எப்படி லிங்க் பண்ண சொல்லு. அப்போ இதை ஒரு பூதகரமாக்கி ஈரானை திரும்பியும் ஒரு வில்லன் கண்ட்ரியாக, ஒரு பெரிய உலகெங்கும் கொலை செய்கிற நாடாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. அமெரிக்கால உங்க ஃப்ரெண்டெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ஈரான் அணு ஆயுதத்தை எடுத்தா உடனே உலகம் முழுவதும் அழிச்சிரும்னு ஒரு பெரிய பிம்பத்தை கேட்டுறாங்க. நேற்று ரெஸ்பாண்டிங் செஷன் ஒண்ணுல, அதாவது செனட்டர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய, அதாவது நாடாளுமன்றத்தின் மேலவை உறுப்பினர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவையில் என்ன சொல்லுகிறான்னு என்று சொன்னால், இவ்வளவு பணத்தை ஒரு கேள்வி, இவ்வளவு அமெரிக்க பணத்தை செலவழிச்சிருக்கீங்க, விலைவாசி உயருது, உணவுப் பொருட்களுடைய விலைவாசி உயருது, பெட்ரோலுடைய விலைவாசி உயருது. நீங்கெல்லாம் என்ன சொன்னீங்கன்னா, இந்த யுத்த முடிவில் நமக்கு பெட்ரோல் சீப்பா கிடைக்கும், ஈரானுடைய பல தீவுகளில் விளையக்கூடிய எண்ணெயெல்லாம் அங்கே கொண்டு வந்துடுவோம்னு சொன்னீங்க. ஆனால் இந்த வார் இல்லீகல் வார், இஸ்ரேல் ஃபர்ஸ்ட்னு நீங்க கொண்டு வந்ததுனால அமெரிக்கா லாஸ்ட்னு ஆயிட்டுது. இது அப்பாஸ் அகர்ஜி இவங்க வாயில போட்ட வார்த்தை. அப்பாஸ் அகர்ஜி தன்னுடைய ட்விட்டர்ல என்ன போட்டாருன்னா, இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய பொருளாதார இழப்புகள் ஆயிரக்கணக்கான பில்லியன் டாலருக்கு போகும். நீங்க இப்ப 1.5 ட்ரில்லியன் அவன் கேட்டிருக்கான் பட்ஜெட்ல. யாரு? ட்ரம்பும் ஹெக்ஸத்தும் பினான்ஸ் மினிஸ்டரும் டிஃபென்ஸ் மினிஸ்டரும். அப்போ ஆயிரக்கணக்கான பில்லியன் நிச்சயமா போயிருங்க. ஏன்னா நீங்க ட்ரில்லியன் கணக்குல கேட்குறீங்க. அவ்வளவு பணம் போயிருக்கு. நின்று விட்ட நிலையில் சீஸ்ஃபயர் இருக்கக்கூடிய நேரத்தில் எதுக்கு 1.5 ட்ரில்லியன் உனக்கு? அப்போ ஆயிரக்கணக்கான பில்லியன் டாலரை நீங்க இழந்திருக்கீங்கிறது தான் உண்மை. இது எதனால நடந்ததுன்னா, அமெரிக்க மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இஸ்ரேல் ஃபர்ஸ்ட்னு
ட்ரம்ப் வச்சதுனால. அதுக்கு பின்னாடி எப்சின் ஃபைல் இருக்கு. அதை இப்போ யாரும் அரசியல் தலைவர்கள் சொல்லுவதில்லை. இஸ்ரேல் ஃபர்ஸ்ட்னு வந்தனால அமெரிக்கா லாஸ்ட்னு ஆயிட்டு. இதை எல்லாரும் பிடிச்சிக்கிட்டான். அமெரிக்காவில் உள்ள எல்லா பத்திரிகைகளுக்கும் ஹெட்லைன் இப்படிதான். வென் இஸ்ரேல் பிகம் ஃபர்ஸ்ட், அமெரிக்கா பிகம் லாஸ்ட் இன் ட்ரம்ப்ஸ் ரெஜிம். அப்படி போகுது. ஆக ஒரு பெரிய வார்த்தையை போட்டு விட்டாரு. அந்த வார்த்தை இப்போ பெருசா தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதை இங்க ஆங்கில நாட்டிலையும் கேட்க தொடங்கிட்டாங்க. நீ இங்க வந்து டெரரிசம்ங்கிற யார எவனுக்கு ஒரு கல் குத்தினாலும் மண்ணு குத்தினாலும் அது வந்து தீவிரவாதி, முஸ்லிம் தீவிரவாதிகளால் வந்ததுங்கிற. அவன் அங்க ஈரானை நாங்க எதுக்கு தாக்கிட்டு இருக்கேன்னா அது அணு ஆயுதத்தை எடுத்து இது பண்ணி. இப்போ ஒரே பாயிண்ட் தான் அமெரிக்கால வந்து ஃபோக்கஸ் பண்றானோ என்ன தெரியுமா? ஈரான் நியூக்ளியர் இதாயிட்டுன்னா மனித இனத்துக்கு பாதுகாப்பு இல்லை. மனித இனத்துக்குன்னு கூட சொல்லதை குறைவாதான் சொல்றான். ஆனா ஒன்னும் சொல்றான், அமெரிக்காவில் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. நம்ம நியூக்ளியர் த்ரெட் அவன் நான் குண்டை தயாரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சூழ்நிலையில் வெஸ்டர்ன் மீடியா எப்படி நடந்துகிட்டது, மேலே நாட்டு ஊடகங்கள் எப்படி நடந்துகிட்டனா, இந்த கத்தி குத்த 3 நாளா பெரிய ஹெட்லைன் ஆகிச்சு. நம்ம இந்தியாலையும் அப்படியே தான் நடக்கும். எவனா கால் தட்டிக்கு விழுந்தா கூட அவன் சங்கியா இருந்தா உடனே முஸ்லீம் தீவிரவாதிகள்னு சொல்றது. இங்க அவங்க அதுக்கு மேல போய் அவங்கள ஏற்பாடு பண்ணுவாங்க. முஸ்லீம் வந்து 1500 பக்கத்துக்கு அதை எழுதிட்டாரு. எழுதி பப்ளிஷ் பண்ணி அதை சுப்ரீம் கோர்ட்லயும் கேஸாகவும் வழக்காகவும் போட்டு விட்டார். ஆனா அங்க வந்து இந்த பிரச்சாரம் ஈரான் ஒரு பெரிய ஆபத்தான நாடுங்கிறத இன்னும் சொல்லி பார்க்கிறான். யாருமே அதை ஒத்துக்கிடல. அமெரிக்காவினுடைய மக்கள், பொதுமக்களும் செனட்டர்ஸும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்கட்சியை சேர்ந்தவனும் எதிர்கட்சியை சேர்ந்தவனும் ஈரான் வார் இஸ் இல்லீகல். இப்ப அப்பாஸ் அகர்ஜி கொடுத்த வார்த்தை when இஸ்ரேல் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் அமெரிக்கா பிகம்ஸ் லாஸ்ட் ஆனது, அதுவும் இப்பொழுது பெரிய தகவலை கொடுத்துட்டு இருக்கு. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பத்திரிகையிலிருந்து எல்லாமே இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ், மேலை நாட்டு ஊடகங்களுடைய தாக்கம் அப்படியே இருக்கு. அதனால செய்திகளை வரிந்து கட்டிக்கொண்டு நாம் தான் கண்டுபிடித்து சொல்ல வேண்டியது இருக்கிறது. அடுத்தால ஒரு நிகழ்வு என்ன வந்து சொன்னால், சிரியால உள்ள விளைநிலங்கள் மீது கெமிக்கல் பவுடரை இஸ்ரேல் தூவுது. அந்த விளைநிலங்களை மலட்டு பூமிகளாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது. இப்போ சிரியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இஸ்ரேலோட கை குலுக்குவதும், இஸ்ரேலோட ஒப்பந்தம் போடுவதும், உட்கார்ந்து பேசுவதும், அமெரிக்காவோடு உட்கார்ந்து பேசுவதையும் பெருமையான கருதி ட்ரெஸ் கோடையே மாத்திட்டான் அங்க உள்ள பிரசிடென்ட். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் சிரியாவை அழிப்பது ஏன் பெரிய கேள்வி வருது. விளைநிலங்களை மலட்டு பூமிகளாக மாற்றுவது ஏன்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் இப்போ தனக்கு ஏற்படக்கூடிய நார்தன் இஸ்ரேல்ல வந்த இழப்பு, வெஸ்ட் பேங்க்ல செட்டில்மெண்ட் எல்லாம் உடஞ்சது, இதையெல்லாம் எங்க காம்பன்சேட் பண்ணலான்னு பார்க்குதுன்னா சிரியானுடைய அதிகமான இடங்களை பிடித்து காம்பன்சேட் பண்ணலான்னு பார்க்குது. ஈராக்கு உள்ளால போலான்னு பார்த்தா ஈராக்ல இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸு ரொம்ப பலமா அது இப்போ அரசு அங்கீகாரத்தையும் பெற்று விட்டது. ஈராக்ல இன்னொரு டெவலப்மெண்ட் என்னன்னா, ஈராக்கு கடல் வழி கீழே பைப் போட்டு தன்னுடைய எண்ணெயை உலகம் முழுவதும் விற்பதற்கான ஒரு பெரிய ப்ராஜெக்டை டெவலப் பண்ணிருக்கு. டெய்லி 2.5 மில்லியன் பேரல்ஸ் பீப்பா எண்ணெய்கள் விற்பனை ஆகும் என்று தெரிகிறது. ஆகவே சிரியாவில் இருந்து இஸ்ரேலை விரட்டாத வரைக்கும் சிரியாவினுடைய விளைநிலங்கள் அன்னைக்கு கலிஃபா உமர் அல்லாவுடைய படைத்தளபதியிடம் இவன் சொன்னான், ரோம தளபதி சொன்னான், எப்பா கரெக்ட்லிஸ் சொன்னான், அதாவது நீங்க வந்து பாலைவனத்தில் வாழ்ந்தவர்கள் விளைநிலங்களும் கலனிகளும் பூங்காங்களும் நிறைந்த சிரியாவை பார்த்து விட்டீர்கள். ஆகவே நீங்கள் இந்த நிலத்தை விட்டு அகமாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய மக்கள் வருவார்கள், சண்டையிடுவார்கள்லாம் சொன்னாங்கிறத வரலாறை நம்ம ஏற்கனவே நிறைய பதிவு செய்திருக்கோம். அப்படிப்பட்ட கலனிகள் உள்ள சிரியாவை இன்று மலட்டு பூமியாக மாற்றுகின்ற ஒரு கீழ்த்தரமான முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அங்கிருக்கின்ற அரசாங்கம் கண்டும் காணாதும் போல் இருக்கிறது. இஸ்லாமிய போராளிகள் தான், இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறது. இணைந்திருங்கள், தகவலை தருகிறோம். வாய்க்கிறதவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.